இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. அதுவே எங்கள் வேதம் அன்பே எங்கள் தெய்வம் அதுவே எங்கள் வேதம் அன்பில் வாழும் நாங்கள் அவனி எங்கும் சொந்தம் அன்பே எங்கள் தெய்வம் அதுவே எங்கள் வேதம் தெய்வம் தந்த குணமே நாங்கள் சிந்தும் புன்னகை தெய்வம் தந்த குணமே நாங்கள் சிந்தும் புன்னகை லல்லல்லாலலலா லல்லல்லாலலலா தெய்வம் வந்து வாழும் லல்லல்லாலலலா லல்லல்லாலலலா நாங்கள் வாழும் வீட்டில் அன்பே எங்கள் தெய்வம் அதுவே எங்கள் வேதம் நாங்கள் எல்லாம் தோழர் நட்பே எங்கள் ஜீவன் நாங்கள் பேசும் மொழியில் நகராய் மயம் நகரும் நலமாய் வாழும் கனவில் நதியாய் புவியில் வந்தோம் நலமாய் வாழும் கனவில் நதியாய் புவியில் வந்தோம் லல்லல்லாலலலா லல்லல்லாலலலா நன்றி புரியும் நினைவில் லல்லல்லாலலலா லல்லல்லாலலலா நாளும் பொழுதும் வாழ்வோம் அன்பே எங்கள் தெய்வம் அதுவே எங்கள் வேதம் அன்பில் வாழும் நாங்கள் அவனி எங்கும் சொந்தம் அன்பில் வாழும் நாங்கள் அவனி எங்கும் சொந்தம் அன்பே எங்கள் தெய்வம் அதுவே எங்கள் வேதம்
லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 7 இறை சொற்றொடர்கள் 11 முதல் 17 வரை. அக்காலத்தில் இயேசு நயீன் என்னும் ஊருக்கு சென்றார். அவருடைய சீடரும் பெருந்திரளான மக்களும் அவருடன் சென்றனர். அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன், அத்தாயோ கைம்பெண். அவ்வூரைச் சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு, அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று, நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவரை பற்றிய இந்த செய்தி யூதேயா நாடு முழுவதிலும் சுற்றி உள்ள பகுதிகளிலும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரிகளே, அக்கைம்பெண்ணை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு, அழாதீர் என்றார். மக்களுக்கு உடல் சுகம் பெற்றுக் கொடுப்பதை ஒரு பணியாகவே செய்கிறார் நம் ஆண்டவர் இயேசு. இதற்கு முந்தைய பகுதியில் 101 தலைவர் ஒருவருடைய பணியாளருக்கு உடல் சுகம் கொடுக்கிறார். புறவினத்தினராக அவர் இருந்தாலும் கூட அவர் கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையின் பொருட்டு அவருடைய பணியாளர் சுகம் பெறுகிறார். அதனை தொடர்ந்த பகுதியாக இன்றைய நற்செய்தி வாசகம் வாசிக்கப்பட்டது. இறந்த அந்த பெண்ணிற்கு தேவை வெறும் ஆறுதல் மட்டுமல்ல, அவளது கேள்விக்கான பதிலும் கூட. ஏனென்றால் அவள் கணவனை இழந்த ஆதரவற்றவளாக இருக்கிறாள். கணவன் இறந்த பிறகும் அவள் கவலை கொள்ளாமல் இருந்திருக்கிறாள் என்றால் தன்னுடைய மகன் தன்னோடு இருக்கிறான் என்கிற அந்த ஆழமான நம்பிக்கைதான். ஆனாலும் இப்போது அதுவும் முடிந்து விட்டது. இனி தன்னுடைய வாழ்வில் அர்த்தம் இருப்பதாக நினைத்திருக்க மாட்டாள். ஒருவேளை அவள் தற்கொலைக்கு கூட முயன்றிருக்கலாம். இனி நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி எனது வாழ்வை நகர்த்தப் போகிறேன், எனது வாழ்விற்கு தேவையான வாழ்வாதாரங்களை நான் எப்படி பெறப்போகிறேன் போன்ற பல கேள்விகள், சந்தேகங்கள் அவருக்குள்ளாக எழுந்திருக்கக்கூடும். அத்தனை கேள்விகளோடு தனது மகனின் இறுதிச் சடங்கிலே வேதனை நிறைந்த உள்ளத்தோடு கலந்து கொண்டிருக்கிறார். இயேசு அவளது கேள்விகளுக்கு ஒரே பதிலைத்தான் கொடுக்கிறார். அதுதான் அவள் மீது காட்டிய பரிவு. அந்த பரிவு வாழ்வின் எல்லா கேள்விகளுக்கும் பதிலாக அமைகிறது. வாழ்வின் பல கேள்விகளுக்கு நம்மால் அறிவுபூர்வமாக பதில் சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் தான் நமது பரிவு, அன்பு, இரக்கம், கருணை முதலியவைதான் அவர்களுக்கு பதிலாக அமையும். நமது வாழ்வில் இயேசுவின் இந்த மதிப்பீடுகளை மற்றவர்களுக்கு தேவை ஏற்படும் நேரத்திலே கொடுத்து வாழ நம்மால் முயலும் என்று சொன்னால் அது நல்லதுதான். உலகத்திலே மக்கள் அனுபவிக்கின்ற துன்பங்கள் கணக்கில் அடங்காது. பசியும் பட்டினியும் வறுமையும் ஏழ்மையும் நோயும் நோக்காடும் வீடின்மையும் கல்வியின்மையும் போர்களும் வன்முறைகளும் அடாவடித்தனங்களும் என்று மனிதரை வாழ்ற்றி வதைக்கின்ற இழிநிலைகள் இந்த நூற்றாண்டிலே பாரெங்கும் பரவியிருக்கிறது. சந்தோஷமான காரியம் அல்ல. எத்தனையோ தேவைகள் இருக்கின்ற போது நம்மை அடுத்திருக்கின்ற மனிதரின் வேதனைகளை நாம் கண்டுகொள்ளாமல் போகிற ஆபத்து உள்ளது. உதவி கேட்டு பலர் வரும்போது நம் அருகில் இருப்பவர்களுக்கு உதவி தேவை என்பதை நாம் மறந்துவிடவும் கூடும். இயேசுவிடம் உதவி கேட்டு எத்தனையோ மனிதர் வந்தார்கள். கும்பல் கும்பலாக அவரை தேடி சென்றார்கள். தம்மை நெருக்கிய கூட்டத்தின் நடுவிலும் இயேசு ஒரு எளிய கைப்பெண்ணின் வேதனையை கவனிக்க தவறவில்லை. அப்பெண்ணின் ஒரே மகன் இறந்து விட்டிருக்கிறார். கணவனும் இல்லை, மக்களும் இல்லை என்ற அவல நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த பெண்ணை கண்டு இயேசு இரக்கம் கொள்கிறார். அவருடைய மகனுக்கு உயிரளிக்கிறார். இச்செயல் வழியாக இயேசுவின் வல்லமை விளங்கியது. ஒருபுறம் இருக்க அவருடைய இரக்க மனப்பான்மையும் இளகிய மனதும் இங்கே தோன்றுவதை நாம் கவனிக்க வேண்டும். சில சமயங்களில் நம்மளே நினைக்கலாம், நான் இரக்கம் கொள்கிறேன், பரிவு காட்டுறேன், எனக்கு தானே பிரச்சனை வருது என்று கூட ஒதுங்கி போகின்ற மனிதர்களும் நம்மிடத்திலே உண்டு, இல்லாமல் இல்லை. அது ஒரு சமூக சூழல். அதை மறக்கவும் முடியாது. ஏன்னா
பாவம் பார்த்து பரிவு காட்டுறோம், இரக்கம் காட்டுறோம், வழிகாட்டுறோம் என்று சொன்னால், சில சமயங்களில் நம்மளையே தூக்கி வாரி போடுவாங்க என்று சொன்னால், அந்த குடும்பமோ அல்லது சமூகமோ அல்லது சமூகத்திலேயோ சமயத்திலேயோ அவர்கள் பரிவு காட்டுவதிலிருந்து ஒதுங்கி விடுகிற சூழலையும் காண்கிறோம். அதை தீர்ப்பிட என்னால் முடியாது இப்பொழுது. ஆனால் இருக்க நிலைமையை நான் சொல்லுகிறேன். எத்தனையோ அலுவல்கள் நமக்கு இருந்தாலும் நம்மை அடுத்திருக்கின்ற ஒருவருடைய தேவையை உணர்ந்து அவருக்கு உதவி செய்ய நாம் நேரம் ஒதுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். பல அலுவல்களில் ஈடுபட்டு சுறுசுறுப்பாக உழைக்கின்றவர்களுக்கு மென்மேலும் பொறுப்புகள் வந்து சேரும் என்பது அனுபவ உண்மை. அந்த வேளைகளிலும் பிறருடைய தேவைகளை கண்டு அவர்கள் நம்மை அணுகுவதற்கு முன்னரே உதவி செய்ய முன்வருவது இயேசுவினுடைய சீடருக்கு அழகு. தாம் ஒரே மகனை இழந்த கைம்பெண் இயேசுவிடம் உதவி கேட்டு கை நீட்டவில்லை. ஆனாலும் இயேசு அவருடைய தேவையை தாமாக உணர்ந்து அவருக்கு உதவி செய்ய முன் வந்தார். வள்ளுவரும் நட்பு பற்றி பேசும்போது உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்று போற்றி உரைப்பார். குறள் 788. நட்பையும் விஞ்சி செல்வது இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கின்ற நிபந்தனை இல்லாத அன்பு. கடவுளின் பண்பே அன்புதானே. ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த உலகத்திலே, குடும்பத்திலே, சமூகத்திலே, சமயத்திலே, அன்பியங்களிலே, வாழுகின்ற தலங்களிலே, படிக்கின்ற கல்விக்கூடங்களிலே, பணி செய்கின்ற பணித்தளங்களிலே குறிப்பறிந்து உதவி செய்கின்ற மனதை, நல்மனதை எங்கள் யாவருக்கும் தாரும். ஆமேன். குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பிழை காணும் பிடி நின்று குணமாக்குமே, பகை காக்கும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. கடன் தொல்லை பிடி நின்று குணமாக்குமே, கடும் சொல்லின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பால் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, பய உணர்வின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. போதை பிடி நின்று குணமாக்குமே, பொய் கூறும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. நான் என்னும் பிடி நின்று குணமாக்குமே,
தான் மட்டும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. உடல் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, உள நோயின் வலி நின்று குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. ஒரு வார்த்தை சொன்னாலே குணமாகுமே, நம்பியே வந்தே நல் இயேசுவே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
மெய்யான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.